புழுங்கல் அரிசி வத்தல் செய்கிறதுக்கு அரிசியும் ஜவ்வரிசியும் அளந்து எடுத்துக்கலாம். இட்லி அரிசி அதாவது புழுங்கல் அரிசி 3 பங்கு எடுத்தா 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும். நான் ஆழாக்குல 3 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே ஆழாக்குல 1 ஆழாக்கு ஜவ்வரிசி அதாவது வத்தல் ஜவ்வரிசி எடுத்துக்கணும். இந்த ஆழாக்கு 200 கிராம் இருக்கும். நீங்க பாத்திரத்திலேயோ கிளாஸ்லயோ கூட அளந்துக்கலாம். 3 பங்கு அரிசி 1 பங்கு ஜவ்வரிசி. அடுத்து அரிசியும் ஜவ்வரிசியும் ஊற வைக்கணும். நம்ம குக்கர்ல செய்யறதுனால தண்ணி அளந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். அதனால தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியோட அளவு என்னன்னு பார்க்கலாம். 1 ஆழாக்குக்கு 2.5 ஆழாக்கு தண்ணி எடுக்கணும். அதாவது 1 பங்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு 2.5 பங்கு எடுக்கணும். இப்ப நம்ம 3 ஆழாக்கு அரிசி 1 ஆழாக்கு ஜவ்வரிசி அப்ப 4 ஆழாக்கு மொத்தமா எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஆழாக்குக்கும் 2.5 எடுத்தோம்னா 4 ஆழாக்குக்கு 10 ஆழாக்கு தண்ணி தேவைப்படும். நான் 10 ஆழாக்கு தண்ணியை இதுல அளந்து ஊத்திருக்கேன். நீங்க இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த பாத்திரத்துல அரிசியும் ஜவ்வரிசியும் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்துல நீங்க அளந்து எடுத்துக்கணும். 1 பங்குக்கு 2.5 பங்கு தண்ணி அரிசிக்கும் அளக்கணும், ஜவ்வரிசிக்கும் அளக்கணும். இப்போ எடுத்து வச்ச இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் கிரைண்டர்ல மாவு அரைக்கும் போது இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் அரைக்கணும். கடைசியா கிரைண்டரை கழுவி அதாவது கல்லை கழுவி தண்ணி ஊற்றுவோம்ல, அதுக்கும் இந்த தண்ணி தான் எடுத்துக்கணும். நீங்க எல்லாமே இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். வேற தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம குக்கர்ல செய்ய போறோம். மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கடைசியா குக்கர்ல சேர்த்துருவோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணியை அளந்து எடுத்துக்கோங்க பாத்திரத்துல. இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் போய் இதை கழுவிட்டு வந்துடுறேன். இப்ப கழுவிட்டு வந்துட்டேன். இதுல தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும். நம்ம அளந்து வச்ச தண்ணியில இருந்து உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ இதுல ஊத்திக்கலாம். கூட குறைச்சல் ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம இந்த தண்ணியோட தான் அரைக்க போறோம். ஊற வச்ச இந்த தண்ணியை கீழே ஊத்தக்கூடாது. அதனால தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அடுத்து அரிசியை ஊற வச்சுக்கலாம். இதுல அளந்து வச்ச தண்ணியை ஊத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை கழுவி கீழே ஊத்திடுவோம். இதுல நீங்க அளந்து வச்ச தண்ணி ஊத்த தேவையில்லை. அடுத்து இப்போ அரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்பதான் கிரைண்டர்ல நல்லா மாவை அரைக்க முடியும். இப்போ நான் போய் கிரைண்டர்ல இந்த ஜவ்வரிசியும் அரிசியையும் சேர்த்து அரைக்க போறேன். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அளந்து எடுத்து வச்ச தண்ணி. அரிசியும் ஜவ்வரிசியும் அரைச்சாச்சு. நம்ம அளந்து வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். அடுத்து உப்பு நான் போட்டே அரைச்சிட்டேன் மாவோட. உப்பு எப்படி போடணும்னா, இந்த மாவில் இந்த பச்சை மாவில் நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கம்மியாக தெரியணும். உப்பு இன்னும் கூட கொஞ்சம் போடலாமோன்னு தோணணும் நமக்கு. அந்த உப்பு தான் வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சரியான உப்பு இருக்கணும்னு இப்போ நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா வத்தல் உப்பு தெரியும். இப்போ உப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா வத்தலை சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு உப்பு கரிக்கும். ஸோ வத்தல் மைல்டான காரம் இருக்கணும், மைல்டான உப்பு இருக்கணும். இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் வத்தல் ஈஸியாக இருக்கிறதுக்காக. அதுக்கு தண்ணி நம்ம அளந்து தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அந்த தண்ணியை அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்ச தண்ணியை இந்த குக்கரில் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ நம்ம அரைச்ச மாவை ஊற்றிடலாம். பெருங்காயத்தை தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டிருக்கு. தண்ணியாக இருந்தது இப்போ கொல கொலன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ கெட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடலாம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் பச்சை மிளகா போடணும். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன். அது மாதிரி பச்சை மிளகா 3 கிளாஸ் அரிசி போட்டதுனால 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இதை போட்டு நம்ம கிளறிடலாம்.
இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நல்லா கெட்டியாயிடுச்சு. ஓரளவுக்கு பாருங்கள், இந்த கெட்டி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு. அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. இப்போ டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 20 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டீம்லாம் போயிருச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது வந்து கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா கெட்டியாயிரும். இப்போ நான் இதை எப்படி கிள்ளி வைக்கணும்னு தட்டிலே வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மாடியில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு கையில் எடுத்துட்டு இப்படி சின்ன சின்னதாக நம்ம இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கணும். ஒரு துணி போட்டுட்டு, ஈர துணி போட்டுட்டு அதில் இப்படி எல்லா வத்தல் மாவையும் கிள்ளி கிள்ளி வச்சாச்சு. பக்கடா வத்தல்னு சொல்லலாம், கிள்ளி வத்தல், வெங்காய வத்தல், எது வேணாலும் சொல்லலாம். எல்லாத்தையும் கிள்ளி வச்சாச்சு. இனி இது காயணும். இந்த அளவுக்கு கலகலன்னு சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு காய வைக்கணும். நான் வந்து நல்லா 4 நாள் காய வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வருஷ கணக்கில் வச்சுக்க முடியும். அதனால் நல்லா காய வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வத்தலை போட்டு வறுக்கலாம். சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். ஈஸியாகவும் செய்யலாம் குக்கரில். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெங்காய வத்தல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பச்சரிசியும் ஜவரிசியும் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அரிசியும் ஜவரிசியும் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஆழாக்கில் தான் அளந்து காமிக்க போகிறேன். நீங்கள் ஒரு கிளாஸ்லேயோ ஒரு கிண்ணத்துலேயோ அளந்துக்கலாம். இப்போ நான் இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 4 ஆழாக்கு போட்டுட்டேன். இப்போ நம்ம அரிசியை எதில் அளக்குறோமோ அதுலேயே ஜவ்வரிசி அளக்கணும். 1 ஆழாக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும். பச்சரிசியை மட்டும் கழுவி நீங்கள் காய வச்சா போதும். ஜவ்வரிசியை வந்து க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். அதை கழுவி காய வைக்க வேண்டாம். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் நல்லா வரும். நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அப்புறம் தூசியெல்லாம் இருந்தால் கல் மண்ணெலாம் புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காஞ்ச பச்சரிசியையும் ஜவ்வரிசியையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்ல பவுடராக அரைச்சி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அதை கொண்டு வந்து நல்லா காய வச்சுட்டு சலிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருங்க. தேவைப்படுற அளவுக்கு அப்பப்போ எடுத்து நம்ம வத்தல் கிண்டிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி எடுத்து வச்ச மாவில் 1 கிளாஸ் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மாவை இந்த மாதிரி கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ அளந்துக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக அளந்து ஊற்ற முடியும். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும். குக்கர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் நான் மாவு எடுத்திருக்கேன். அப்போது இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் பச்சை மிளகாய் விழுது போட்டுக்கணும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். அடுத்து உப்பு வந்து கம்மியாக போடணும். இப்போ டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சரியான அளவு உப்பு போட்டிங்கன்னா வத்தலில் உப்பு தெரியும். இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளற போகிறோம். அதனால நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. இதை வந்து நீங்கள் கீழே கூட எடுத்து வச்சு செய்யலாம். நான் வந்து வீடியோக்காக மேலேயே வச்சு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது, அதனால நான் மேலே வச்சு கிளறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும்.
நீங்க நிறைய செய்யறதா இருந்தீங்கன்னா ஒருத்தர் மாவு கொட்டி இன்னொருத்தர் கிளறுனா ஈஸியா இருக்கும். அது மாதிரி இந்த பாத்திரத்தை நீங்க கீழே வச்சுட்டு கம்ஃபர்ட்டா இதை நீங்க கிளற முடியும். அடுப்பு நம்ம எரிய வேண்டாம் கிளறும் போது. இப்ப இந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க நல்லா அப்படியே கிளற கிளற எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனால நீங்க நல்லா கிளறி மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நான் தண்ணியில சீரகம் போட்டிருக்கேன். அது வந்து வீடியோல கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால நீங்க சீரகம் சேர்த்துக்கணும். நம்ம பெருங்காயத்தூள் உப்பு போடும்போது 1 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். சீரகம் போட மறந்துடாதீங்க. அது வீடியோல வரல. நான் சீரகம் போட்டிருக்கேன் பாருங்க. சீரகம் தான் நல்லா வாசனையும் கொடுக்கும், டைஜஷனும் நல்லா ஆகும். இப்போ நல்லா கிளறிட்டு இந்த கரண்டில உள்ள மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். இதை நல்லா சமப்படுத்திருங்க. இப்ப நம்ம ஒரு தட்டு போட்டு இதை நல்லா மூடி வச்சிடணும். நான் வந்து குக்கரா இருக்கிறதுனால குக்கர் மூடியை போட்டு நான் மூடி வச்சிடுறேன். 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நீங்க நல்ல மாவு இந்த சூட்ல வெந்து கொடுத்துரும். இப்ப நான் 1/2 மணி நேரம் வச்சிருந்தேன். இப்ப திறந்து பார்க்கலாம். நல்லா கெட்டிப்பட்டிருக்கு பாருங்க. இப்ப நீங்க கைய வந்து தண்ணியில நனைச்சிட்டு இதை தொட்டு பாருங்க. மாவு வெந்திருக்கா என்னன்னு தெரியும். பாருங்க, மாவு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம கிள்ளி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையில தண்ணி தொட்டுட்டு மாவை இந்த மாதிரி கையில உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கிள்ளி கிள்ளி வைக்கணும். சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டம்தான். இப்ப நான் மாடியில கிள்ளி வச்சுட்டேன். சாயங்காலம் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சாதான் உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவும் வராது. இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமா செவந்து போயிடும். அதனால நீங்க கொஞ்சம் மிதமான தீயில தான் வச்சு பொரிக்கணும். சூப்பரா நல்லா பெருசு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.